வணக்கம். மீண்டும் திருவள்ளுவர் பற்றிய சர்ச்சையை ஏற்படுத்த இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் முயல்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு முன்பே இது பற்றிய விவாதங்கள் வரும்பொழுதே நான் பல இடங்களில் பேசியிருக்கின்றேன். இந்து கடவுள்களை பற்றி பேசுகின்ற, யாகத்தை பற்றி பேசுகின்ற, அந்தணர் நூற்பது தான் அறம் என்று சொல்லுகின்ற, மறுபிறவையை பற்றி பேசுகின்ற, வர்ணாசிரம தர்மத்தை பற்றி விளக்கமாக கூறுகின்ற, திருக்குறளை எப்படி நீங்கள் ஒரு இந்து இலக்கியம் இல்லை என்று சொல்ல முடியும், அல்லது திருவள்ளுவரை எப்படி நீங்கள் இந்து இல்லை என்று சொல்ல முடியும் என்று நாம் அப்பொழுதே கேட்டிருந்தோம். அப்பொழுதும் பதிலளிக்க இயலாதவர்கள் இப்பொழுது கல்வி சேனலில் திருவள்ளுவரை பற்றிய படம் அவரது உண்மையான உருவத்தில் வெளியிடப்பட்டிருப்பதை எதிர்த்து இப்பொழுது வைகோ, டிடிவி தினகரன் போன்றவர்கள் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் பேசியிருக்கிறார்கள். இதில் இது போன்றவர்களிடம் நான் 2 கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு, மிகவும் சுருக்கமாக 2 கேள்விகளை கேட்கிறேன். இந்த 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் பிறகு திருவள்ளுவரை பற்றி அல்லது திருவள்ளுவர் இந்து அல்ல என்பதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று நாம் சொல்கிறோம். அதாவது முதலில் இங்கு வைக்கப்படுகின்ற வாதம் திருவள்ளுவர் சமணர். நீங்கள் தமிழ் சம்பந்தமான அனைத்து புத்தகங்களிலும் இந்த வடிகட்டப்பட்ட பொய் என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதாவது திருவள்ளுவரை சமணர் என்று சொல்லுவது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது திருவள்ளுவரை சமணர்னு சொல்கிறீங்களே, எந்த சமண இலக்கியத்திலாவது காமத்து பால் வருமா? அதாவது உலகிய இன்பங்களை எல்லாம் துறந்து விட்டு, இன்னும் சொல்ல போனால் ஆடைகளையே துறந்து நிர்வாண நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற சமண துறவிகள் எழுதியிருக்கும் ஒரு ஆன்மீக இலக்கியத்தில் காமத்து பால் வருமா? தர்மார்த்த காம மோக்ஷா என்கின்ற அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற இந்த பேட்டர் என்பது ஹிந்து தர்மத்திற்கு, அறத்திற்கு சொந்தமானது. ஆக என்னுடைய முதல் கேள்வி, திருக்குறளில் காமத்து பால் வருகிறது, சமண இலக்கியத்தில் காமத்து பால் வருமா? எப்படி நீங்கள் திருவள்ளுவரை சமணர் என்று சொல்ல முடியும்? இந்த திருவள்ளுவரை சமணர் என்று சொன்னதே பிற்காலத்தில் அவரை கிறிஸ்தவராக ஆக்க வேண்டும் என்பதற்காக. இது கேள்வி 1. 2வது கேள்வி, பழந்தமிழ் இலக்கியத்தில் திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடல் இருக்கிறது. உக்கிர பெருவழுதி பாண்டியன் எழுதிய பாடல். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தான் தான் மறைத்த வள்ளுவனாய் தந்துரைத்த நூன்முறையை என்று உக்கிர பெருவழுதி பாண்டி பாடுகிறார். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? 4 வேதங்களில் சொல்லப்பட்ட மெய்ப்பொருளை அந்த பிரம்மதேவனே தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு திருவள்ளுவராக வெளிப்பட்டு 3 பாலாக திருக்குறளாக தந்திருக்கிறார். அந்த நூலை நாம் வணங்குவோம் என்று உக்கிர பெருவழுதி பாண்டியனார் பாடுகிறார். இது என்னுடைய 2வது கேள்வி. வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதுதான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத கருத்துக்களுடைய மெய்ப்பொருளைத்தான் திருக்குறள் 3 பாலாக பாடியிருக்கிறார் என்பது பழந்தமிழ் புலவனினுடைய வாக்கு. இதை மீறுவதற்கு, இல்லை மாற்றி பேசுவதற்கு உங்களிடம் என்ன வாதம் இருக்கிறது? அல்லது உக்கிர பெருவழுதி பாண்டியனை விட நீங்கள் எல்லாம் பெரிய புத்திசாலிகளா? இந்த 2 கேள்விகளுக்கும் பதிலளித்துவிட்டு திருவள்ளுவரை இந்து இல்லை என்று பேசுவதற்கு யார் வேண்டுமானாலும் வாருங்கள், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.